வாடகைக்கு விட்டுக்கிட்டு அவன் சும்மா பிளாட்ஃபார்ம் போட்டு பொம்மையை வச்சுருந்தான். யார் பிரதீஷ் பாய்டா? இந்த கடை எல்லாத்துக்கும் லைனில் விட்டு மொத்த கடை உள்ள இடம் இருந்துச்சு. 15,000 ரூபா வாடகை எல்லாம் காலி பண்ணிட்டு. மாமா இந்த இதுக்குள்ள போய் பார்த்துருக்கீங்களாங்க? இந்த இது என்னாச்சு அங்கிட்ட அந்த ரோடு ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டாங்களே பாலம். இதான் ராஜாஜி பார்க், பேர்ட் பார்க். ராஜாஜியா பாலாஜியா? ராஜாஜி. ராஜாலியா? வெரி சாரி. இல்ல மாமா போயிருக்காங்களான்னு கேக்குறேன். என்ன ராஜாஜி? பேர்ட் பார்க் மாமா. பறவைகள் சரணாலயம் உள்ள இருக்கு, தெரியுமா இல்லையா? எதுல இருக்கு இது உள்ள இங்க இருந்து இந்த ரோடு பேருமா போகுது கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் பழைய உள்ள பழைய அங்க மியூசியம் ஃபுல்லா பார்க்கலாம். ஒரு நாளைக்கு சந்தா ஒரு சுத்து பாப்பா மாமா. ஆமா நாளைக்கு வந்து ட்ரிப் போட்டு விடு, இடுப்பு வலிக்குதுங்கறதுக்கா. டிப்பாக்கெல்லாம் போயிடுச்சு போ. இல்ல மாமா உண்மையிலே தான் சொல்றேன், தஞ்சாவூரை சுத்தி பார்க்க. இந்த பெரிய கோபுரத்துல ஏறி நின்னு அப்படி சுத்தி பாருங்க. சைக்கிள் வச்சுக்கிட்டு ஏசுவோம் அந்த காலத்துல சம்பி கொண்டு எல்லாமே சைக்கிள் வச்சுட்டே சுத்து வர மாமா. அந்த காலத்துல இப்ப BMW கார் வச்சு சுத்துறாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு நாளைக்கு பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு என்ன நம்ம என்ன பண்ணுவோம், வருவோம் அப்படியே பேர்ட் பார்க்கு, அதுக்கப்புறம் அப்படியே மியூசியம் இன்னும் பார்க்கல நம்ம. மியூசியம் இதுலேருந்து அப்படியே போய் பழைய கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போகுதுல்ல. அன்னைக்கு வேணா நான் இதுக்கு வந்து டிஎஸ்ஓ ஆஃபீஸ் வந்துருந்தேன். அப்போ பார்த்தேன் 2-3 மைல் இருந்துச்சு. இடம்னு இது வந்து பெரிய சரணாலயம். சரணாலயத்தில் 2 மைல் நிற்க பிடிச்சிட்டு போனால் இடம் அதெல்லாம் ஆள் இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஆள் இருக்காங்க 2 மைல் ஒரு ஆள் அடிச்சு தூக்கி போய் போகிறாங்க. முட்டா பயில் இருப்பாங்க போயிருக்கா வண்டி ஓட்டுறாங்க நிறைய பேர். நம்ம மட்டும்தான் அறிவாளி. நிறைய பேர் இப்படிதான் மாதிரி பண்றாங்க. ஆமா ஆமா டேர்னிங்ல எதுவும் பண்ணக்கூடாதுதான். எந்த தேர்தல் நிப்பாட்டணும் இப்போ தங்கன வந்து இங்க நிப்பாட்டுறது கரெக்ட் தாங்க. அப்படியே போன் வந்தா அவங்க அப்பே ரோடு மாதிரி அப்படியே ரோட்ல அனுப்பி நிப்பாட்டுறது எல்லாம் பண்றது. சாப்பாடுங்கிறது இங்க ஒரு கல்யாணத்துல சாப்பிடுறோம். ஒரு நாள் அல்வா செலியம் பொண்ணு மூத்த பொண்ணு கல்யாணம் கத்திரிக்காய் போட்டு வச்சிருந்தான் பார்த்துக்க. அது எங்கேயுமே அது மாதிரி சாப்பிடுறது. அண்டக்குளத்துக்கான சமையல். அண்டக்குளமா? புதுக்கோட்டை அண்டக்குளம். புதுக்கோட்டை அண்டக்குளம் சமையல். பிரியாணியா இல்ல கறி? பிரியாணி கறி எல்லாம் சமையக்காரர் அப்படிங்க நம்ம வீட்டுக்கு சமைக்க சொல்லிடுவோம். அந்த காலத்துல நடந்தது. அது காணா போனா ரொம்ப அருமையா சமைச்சிருந்தான். அன்னைக்கு கொலை பசியில இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போலாம் நல்லா சாப்பிடுவோங்கிறது வேற. இப்ப சாப்பிடறதே இல்ல. இப்ப சாப்பிட முடியுது இல்ல. அப்ப நிறைய சாப்பிடுவோம். சாப்பிட்டாலும் ஒரு நல்லா இருந்துச்சு அன்னைக்கு. அப்ப 4 ரவுண்டு போய் இப்ப 2 ரவுண்டோட நிப்பாட்டிங்க. இன்னைக்கெல்லாம் சுத்தமாவே பிடிக்கல. அது என்னது அது தட் இஸ் கால்ட் ஜூசி பிரியாணி. அதான் இப்ப ட்ரெண்ட் மாமா. ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கங்க. எங்க பாருங்க இந்த இன்ஸ்டாகிராம் தெரியுமா, யூடியூப்ல தெரியுமா, போய் பாருங்க ஜூசி பிரியாணி போட்டு பாருங்க. மாமா உங்களுக்கு டோலக்பூர் தெரியுமா? டோலக்பூர். ஐயோ அதெல்லாம் தெரியாதுமா. நீ வேற. டோலக்பூர் என்ன டோலக்பூர்னா? மாமா அது ஒரு ஊர் மாமா. மயிலாப்பூர்லாம் சொல்றீங்க. அந்த மாதிரி டோலக்பூர்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? ஆமா ஊர் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா போயிருக்கமா வச்சிருக்கோமா? டோலக்பூர் போனோம்னாக்க பீம் பார்த்துட்டு வரலாம். அங்க போய் குட்டியா இருப்பாங்க அவங்க இருக்கவங்க. பீம் அவங்களுக்கு பேரு. சோட்டா பீம். ஆமா இந்த வடநாட்டுலயா? வடநாட்டுல தான் பாயிண்ட் பிடிச்சாரு மாமா. இப்பதான் வடநாட்டுல குட்டி குட்டி மனுஷங்களா இருப்பாங்களா? அதா ஆளு மொரடா இருப்பாங்க. ஆனா குட்டியா இருப்பாங்க. மொரடா இருப்பாங்க. அதேதான் லட்டு தான் மாமா அவங்களுக்கு வந்து இதுவே சாப்பாடே. லட்டு ஸ்பெஷல் லட்டு இருக்கு ஆரஞ்சு கலர்ல. நம்ம பாம்பே ஸ்வீட் ஸ்டால்ல போடுறாங்களா அதுவே அவங்கள காப்பி அடிச்சு தான் இவங்க போடுறாங்க. அந்த ரோஹிணி ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. பிசினஸ் எல்லாம் அப்புறம் பாத்துக்கோங்க. நீங்க சோட்டா பீமை கேளுங்க முதல்ல. ஆமா அந்த ஆரஞ்சு கலர் லட்டு தான் சாமுக்கு வேணுமா. சோட்டா பீம் மாதிரி அவனுக்கு எனர்ஜி வரணுமா. ஆரஞ்சு கலர் லட்டா கிடையாது. அந்த டோலக்பூர்ல செய்யற லட்டு தான் பிடிச்சிருக்கான். அப்ப ஜெல்லத்துல நம்மளெல்லாம் பைத்தியார மாதிரி பெரிய ஆளா பேசுவான். யாரு? நம்மளோட சாமு. சாமா? ஏன் நித்துனு அதுக்கு மேல 2 பேரும் ஐயா 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல என்ன பைத்தியம் வாங்கிடுவாங்க தெரியுமா இல்லையா? நீங்க வேற அவங்கள ஒரு நாள் பூரா வந்து இருக்க சொல்லுங்கறீங்க. மாமா பிரின்சி சொல்லுது. இன்னைக்கு 2 பையனையும் கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். அவன் போயிட்டான். இல்ல அதான் பிரின்சி சொல்லுது
கொண்டு போய் ஒரு நாளைக்கு காலையில விட்டுருவோம்க்கா 2 பேரும். ஞாயிற்றுக்கிழமை அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க பாரு, 2 சூத்துல 2 வை வச்சு. சரி மாமா, காலையில சென்சார் ஓகே சாரி, இப்ப காலையில நம்ம கூட்டிட்டு போயிட்டு சாயந்தரம் கொண்டு வந்து விட முடியுமா உங்களால? நீங்க விடலாம் வேணாம், நாங்க வந்து கூட்டிட்டு வந்துடுறோம். சமாளிக்க முடியுமா? எல்லாம் சமாளிப்போம், நீ வேற. இவங்களே சமாளிச்சுட்டோம் அப்படிங்கிறீங்களா? எல்லாம் சமாளிக்கலாம், பிள்ளைகளோட இருக்கணுமா சந்தோஷமா. கத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு. அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா மொபைல பார்க்க விடாதீங்க. ஆஹா, இப்போ நான் மொபைலே பார்க்க விடல. இங்க இருக்கும்போது வச்சுட்டு வருவான்ல அடிக்க. இப்போ எங்கடா போறேன் நீ? கிடைக்கா கடை க்ளோஸ் பண்ணணும். இங்கே இந்த இப்போ சின்னவங்க அடிக்கடி வருவான்ல, அதுக்கு முன்ன வந்து போன் செத்த பார்க்கணுமா தாத்தாமா. அதுக்கு முன்னே ரொம்ப நாளைக்கு முன்னே 2 பையலுக்குமே போனை கொடுக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் பார்க்க விடுவோம்ல முன்ன காலத்துல. சுத்தமா போனே பார்க்க விடுறது காலத்துல நீ பாட்டுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னால. முன்ன காலத்துலனா 6 மாசத்துக்கு முன்னால. ஆமா, சுத்தமாவே இப்போ போனே தொட மாட்டாங்க. 1990 நினைச்சாத. 2 சோறு தான் மாமால சாப்பிட முடியும். போனே தொட மாட்டான். ஏப்பா 2-3 சோறு போடு. அது வந்து சோறே திங்க மாட்டேம்மா தெரியுமா? யாரு? பெரிய சாமா இல்ல மாமா, சாப்பிடுவான். அவனுக்கு ஊட்டி விடணும், அப்படி இல்லைன்னா கையில ஒட்டக்கூடாது அவருக்கு. அது சொல்லுங்க. குழந்தை இயேசு கோவில். போர்டு மேல மாத்தி எஸ்பர். அப்படியே குளோபல் லைட்டிங்ஸ். ஓஹோஹோ, அதுதான் கீழ டோர் திறந்து வச்சிருக்கேன், வந்து மாட்டி போயிருக்காங்க. ஓகே ஓகே, எங்க நான் பாக்குறேன். ஓ சரி சரி, நான் பாத்துக்கிறேன். குளோபல் லைட்டிங். நான் பொண்டாட்டி அவன் செத்து போனான்ல. ஆமா, இந்த இருக்கார்ல அவரு. செவ்வாழையில் 4 பழம் இன்னைக்கு வாங்கிட்டு 4 பழம் நாளைக்கு வாங்குறதா? 8 பழம் 10 பழம் வாங்கிட்டு வாங்க. ஒரே வாங்கினா வீணா போகுமா? ஒரு நாளைக்கு 1 பழம் நீங்க மாட்டீங்க. இல்ல இங்க இருங்க, தம்பிக்கு ரஸ்தாலி நல்ல பழமா இருந்தது. எனக்கு அந்த பச்சை கலர்ல இருக்கும்ல அந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த பழம் வாங்கிட்டு வாங்க. போரிஸா? அது என்ன சோ, அது வாங்கிட்டு வாங்க. விக்கியாசன் ஒருத்தர், அவர் நல்லா இருந்தவரை எப்படியோ வாழைப்பழத்தை பாருங்க, எப்படியோ கனெக்ட் பண்ணி ஒரு ஓபன் தி டோர். இதுதான் எனக்கு பிடிச்சது. அதுனா 4 தான் வாங்கியிருக்கீங்க அவர் சொன்ன மாதிரி. இல்ல காயா தான் இருக்கு. பழுத்துருச்சுமா, நல்ல பழமா. அப்படிங்க, அவங்க தான் 4 போதுனாங்க. கேரி பேக் தர மாட்டாங்களா? ரொம்ப கனிஞ்சிருச்சுனா அதாயிடும். இது ரஸ்தாலியா? பிளாஸ்டிக் பேண்ட். ஓகே, அது நோ ப்ராப்ளம். அது ரஸ்தாலி. ரஸ்தாலியா? அதுதான் சாமுக்கு பிடிக்கும் ரொம்ப. அது இப்பவே எங்க அம்மாச்சி அப்படிதாங்க சாப்பிடுவாங்க. சூஸ் பண்ணி ரஸ்தாலினா ரஸ்தாலி தான் தின்போம் அப்படின்னு. அது மாதிரி இந்த பச்சை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவ்வளோ காயா இருக்கு. சை, சாப்பிடலாங்கிறாங்க அவங்க. அவங்க சாப்பிடுவாங்க. இந்த காயை போய் எங்கிட்டு திங்கிறது? பரவாயில்லையே. இது மகாராஜா மண்டபமா? இந்த கேட் யூஸ் இல்லையோ, ஓபன் பண்றது இல்லையோ? இவனுக்கு வந்து இவனுக்கு போய் நான் வெறும் மாமா பாப்பாருன்னு தான் நான் உன சொன்னேன். வேற என்ன நீங்க பாப்பீங்கன்னு தான் நான் அவனை வர சொன்னேன். சாம இந்த மாதிரி பண்ணா உடைச்சிட்டாங்களா? கண்ணால விழுந்துச்சா காத்துல? அவனுக்கு இந்த வாரம் பரீட்சை இருக்கு மாமா. பிள்ளைகளுக்கு ஒரு பாசமா வரும். ரொம்ப கண்ட்ரோல் கண்ட்ரோல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுல என்ன இருக்கு கண்ட்ரோல்? நீங்க வாங்க. வர்றேன் சாயந்தரம். அப்புறம் என்ன வர்றீங்க பாக்குறீங்க? அப்புறம் என்ன நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. அந்த ரோட்ல போய் திரும்ப முடியாது. இல்ல இல்ல, அது தோல் தான் அப்படி இருக்கு. அதை எடுத்து கொடு. இதை எடுத்து கொடுமா. இதையா ஓம்ட்டு பச்சை வாழைப்பழத்துல ஒண்ணு கொடு. ஆமா, காய் தான் மாமா. இல்ல லேசா அமிக்கிட்டு சாப்பிடுங்க. நாளைக்கு தான் நீங்கலாம். சரி சாப்பிடுங்க. அப்படியே வச்சு ரஸ்தாலி இந்தாங்க. பழத்தை பிக்கிறத பாருங்க. வேண்டாம், இப்படி தான் பிப்பாங்களா? சாரி, திட்டக்கூடாது. காருக்குள்ள எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க. எப்படி சூப்பரா டோலக்பூர் உங்க அப்பாட்ட. ஆமா, இது ஒரு செம்ம வீடியோங்க சோஃபியா ஸ்டீஃபன் vlogல. ஏன் எடுத்தேன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த டோலக்பூர் ஜோக்கை வந்து யார்ட்டையாவது பண்ணணும்னு. திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. எங்கள் மாமனார் மாட்டினாரு. என் அத்தைக்கிட்டே ஒரு நாளைக்கு போய் பண்ணணும்ப்பா. அது எங்க இருக்கு? யார் அத்தை? ராம்நாட்டு பக்கத்துலயா? இவர் சொன்னார் பாரு. ஆமா, குண்டு குண்டா கொட்டையா இருப்பாங்க, நல்லா புஷ்டியா இருப்பாங்க. நார்த் இந்தியால புஷ்டியா சொல்லல. ஓ, சாம்கிட்ட கேட்கணும். சாம் நீ வாயேன். இங்க பாரு, உனக்கு பிடிச்ச பழம் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா ரஸ்தாலி? டே, உங்க தாத்தாட்ட கேட்டோம்டா டோலக்பூர் எங்க இருக்குன்னு. ஆமா, அந்த வட இந்தியா பக்கம் இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னாரு. உனக்கு வட இந்தியா என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்டா
உனக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியல, அவருக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியல. தயவுசெய்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக வீட்டிலலாம் கொஞ்சம் இது பண்ணுங்க. ஏய் டேய் சாம் இப்போ குடிக்காதடா, அப்பா இது பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. இந்த மாதிரி ஃபன்னாக ஏதாவது வீடுகளில் வந்து நீங்கள் வயசானவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுங்களேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்னும் நிறைய கண்டென்ட் தோணுது, டைம் தான் இருக்க மாட்டேங்குது. மாமா சொல்டா, வடநாடுனா என்னன்னு தெரியுமாடா? தெரியாது. வயநாடா? வயநாடு வடநாடு தான் வயநாடுன்னு சொல்றாங்க. மருவி வயநாடு ஆயிடுச்சோடா, செம்மடா. இங்கே பாரு, தாத்தாரை கேட்டேன் டோலக்பூர் அங்கே யார் இருப்பாங்கன்னு கேட்டார். அங்கே பீம்னு ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு சொன்னோம். அவங்க ஆரஞ்சு கலர் லட்டு தான் சாப்பிடுவாங்கன்னு சொன்னோம். பாய். 2 செல்லக்குட்டியும் பாருங்க குளிச்சுட்டு கும்முன்னு நிற்கிறாங்க. செல்லா தங்க வைரம், டோலக்பூர் தெரியுமாடா உங்களுக்கு? டோலக்பூர் டோலக்பூர் ஸ்டெஃபி வந்து சொல்கிறா இவங்களுக்கு வந்து இது பண்ணணுமா, வேக்சின் போடணும். நீ கண்டிப்பா நான் 5 மணிக்கெல்லாம் கிளம்பி. வேக்சினா? வேக்சின் போடணும். அதுக்கப்புறம் கார்லாம் கூட்டி போக முடியும், பைக்லாம் போக முடியாது. அப்பா காரில் கூட்டிகிட்டு போய் வேக்சின் போட்டு வந்துடலாமா? ஆண்ட்ரியா உனக்கு ஒன்று தெரியுமா? ஒன்று தெரியும், 2 தெரியும், 1 தெரியும், 100 தெரியும். குடும்பமே இப்படி இருந்தால் என்னம்மா பண்ணுறது? இல்லைடா, அங்கே பாருங்க கொஞ்சிருது பாரு, அப்பாட்ட கொஞ்சிருது. அப்படி தூக்காதீங்கன்னு இருக்கேன் உங்களை நான். அம்மா இல்லைம்மா, ஷோல்டர் இதாகிடுமா அதுக்கு. கொஞ்சிருத பாரு. அது உங்கள் அப்பானா போக வேண்டியிருக்கு, அப்படி கொஞ்சதுடி. அம்மா மிக்கி கிளம்பி தப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டான். ஆனால் பாதி தான் தப்பு. ஏய் ஸ்டெஃபி உனக்கு ஒன்று தெரியுமா? உங்கள் தாத்தாட்ட சேஸ்மணி தாத்தாட்ட டோலக்பூர்னா எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டேன். ஆமாம், அது வடநாட்டில் இருக்கேன். வடநாடுன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? வடநாடு தெரியுமா தெரியாதா? கேள்விப்பட்டிருக்க மாதிரி இருக்கே. வடை இருக்குல்ல, அதெல்லாம் விற்பாங்கல்ல, அதான் வடநாடு. அம்மோ போண்டா நாடு. அதான்டா வடநாட்டில் இருக்கே. ஆமாம் மாமா, அங்கே உள்ளவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களே, குட்டையாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்களே அப்படின்னாரு. ஆமாண்ணே, அவங்கெல்லாம் ஒரு வடை திம்பாங்களா மாமா. அந்த வடை இல்லை, என்னது லட்டு சாப்பிடுவோம். அதான் நல்லா ஆரஞ்சு கலர் லட்டு. அதான் அங்கே தான் கிடைக்குமா டோலக்பூரில், ஏன் அங்கெல்லாம் கிடைக்காதா அப்படின்னாரு. அதான் சாமுக்கு வேணுமா மாமா, அவனும் ஸ்ட்ராங் ஆகணுமா அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு வீடியோ வரும் பாரு. பாய் சொல்லு, டே குட்டி பாய் சொல்லு. பாய் மிக்கி. மினி செல்லம்மே ஒன்னதான். மிக்கி மிக்கி. அவன் வெயிட்டை தூக்கி அவனால் இது பண்ண முடியாது, அது என் இனமடா. என்னடா நம்ம அப்படியே குதிப்பா, நம்ம அப்படியே வச்சுக்கணும். குதிப்பாரு, தூக்கி வச்சுக்கணும். என்ன நான் தான் தெரியலையா? தெரியலையோ? ஹாய் சொல்லு. இனி ஹாய் சொல்லு. பாய் சொல்லுடா. மினி பாய். வாளாலே பாய் சொல்றாங்க. பாய் தங்கங்களா. மினி பாய். Oh my gosh, எறும்பு தங்க குட்டீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கே தெரியக்கூடாது நம்ம வீடியோ எடுக்கிறது, அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து பண்ணலாம். ஓகேவா?